ஆக இன்றைக்கு நம்மை பற்றி தெரியாதவர்கள், நம் கடந்து வந்த பாதையை குறித்து தெரியாதவர்கள், சமூக நீதி தளத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சியில் இன்றைக்கு 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணி செய்து அந்த கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளராக, மாநில அமைப்பு செயலாளராக, மாநில இளைஞணி செயலாளராக, மாநில துணை பொதுச் செயலாளராக, ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக, ஏன் இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அன்புமணியை தமிழ்நாடு முழுவதும் அழைத்து சென்று இவர்தான் எங்கள் சின்னையா, வருங்கால தமிழகம் என்று பேசியதிலிருந்து எந்த சமூக நீதி தளத்திலும் சரி, தமிழர் விடுதலை தளத்திலும் சரி, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் எதிரும் புதிருமாக இருந்தபோது 1989 ஆலப்பக்கம் அருகே ஏற்பட்ட ஒரு கலவரத்தில் நூற்றுக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்களை அண்ணன் திருமாவர்கள் கடலூர் மத்திய சிறையில் பார்க்க வந்திருந்தார். நான் வன்னியர்கள் என்று சொல்லக்கூடிய அன்றைய பாமக துவக்கிய வேகத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட வன்னிய தரப்பு மக்களை பார்ப்பதற்கு சென்ட்ரல் சிறைக்கு சென்றிருக்கிறேன். இங்கே கூட என்னை ஒவ்வொரு முறையும் வருகின்ற போதெல்லாம் வரவேற்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் எப்போது வந்தாலும் என்னை வாஞ்சியோடு வந்து சால்வை அணித்து வரவேற்கக்கூடியவர்கள். வணிகர் சங்கம், பல்வேறு விவசாய சங்கங்கள், தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அப்படி இருந்த காலத்தில் கூட, வன்னியர் தலித் நிருபராக இருந்த காலத்தில் கூட அண்ணன் திருமாவளவன் அந்த சென்ற சிலைக்கு வந்தபோது நான் தான் வேல்முருகன் என்று நேரடியாக சென்று அவருக்கு வணக்கம் சொல்லி பரஸ்பரம் கைகுலுப்பிக் கொண்டு, இந்த நிலை இந்த மண்ணில் கூடாது, தோழர் தமிழரசன் பாணியில் வன்னியர்களும் தலித்துகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இனி இந்த மாவட்டத்தில் சாதி கலவரம் இல்லாத பார்த்து கொள்ள வேண்டும் என்று அன்னைக்கு பேசினேன். அதற்கு பிறகு நான் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலராக இருந்த வரையிலும், ஏன் இன்று வரையிலும் கூட, நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதி கலவரத்திற்கும் பிறகு கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய தலித் வன்னியர்கள் மோதல்கள் இல்லை, குடிசைகள் கொளுத்துவதில்லை, ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்வதில்லை. அந்த புரிதலை அந்த மண்ணில் ஏற்படுத்தியவன் வேல்முருகன். எத்தனை பேருக்கு தெரியும்?